Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சாம் and save. ஸோ இந்த வாரம் 2 படம் ஓடிடியில் வந்துருந்துச்சு. ஸோ அதில் இருந்து 2 படமே நாங்கள் பார்த்துட்டோம். அது வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் நாங்கள் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ படம் பேர் என்னன்னா டிராகன். எஸ், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ டிராகன் படம் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா பிரதீப் சார் நடிச்சிருக்காங்க, அனுபவா மேம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் காய்டு அவங்க நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா மேம் இருக்காங்க, அதுக்கப்புறம் மிஸ்கின், இன்னும் நிறைய பேர் வந்து அதில் ஃபுல்லாகவே நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் ஸ்னேகா ஜூலியட் சார், அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வேற முக்கியமாக விஜய் சித்து. ஸோ விஜய் சித்து, ஹர்ஷத் இவங்களுமே இருக்காங்க. அது ரொம்ப செமையான ஒரு அவங்களோட கேங் செமையா இருக்கும். அந்த காஸ்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாயிலான ஒரு எந்துவான ஒரு காஸ்டிங். இது எல்லாமே ரொம்பவே சூப்பரக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து சார். ஸோ அஸ்வத் மாரிமுத்து சாருக்கு லாஸ்ட் படம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட், ஓ மை கடவுளே. அதே மாதிரி இது ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் வந்து லியோன் ஜேம்ஸ். ஸோ பாட்டு எல்லாரும் நம்ம கேட்டுட்டோம், செம்மையாக இருந்துச்சு. இப்போ விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் என்ன எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம இப்போ ரிவ்யூ கொள்ள போகலாம். எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒன் லைனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அந்த பையன் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி அவன் வந்து ஒரு பேட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக மாறுறான் அப்படிங்கிறது தான். பேட் பாயாகவே மாறலாம். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சராகவும் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி ரியலைஸ் ஆகுது, அதுதான் நம்ம ஃபுல் ஸ்டோரி. அதே டைமில் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லவ் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் அவங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி ட்ரெயிலரில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 2 பேர் இருப்பாங்க. 2 பேர்த்தையுமே எப்படி எந்த டைமில் அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகுங்கிறது தான் அந்த ஃபுல் லைன் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்த படம். ஏன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரும் செம்மையாக ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொமோஷனாக இருக்கும், நிறைய அதுக்கு பின்னாடி உள்ள இது வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போவே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த படம் வந்து நாங்கள் தியேட்டரில் பார்க்கல, பட் ஓடிடிக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி அது நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருந்துச்சு, அதான் பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த சீன் அந்த தியேட்டரில் ஹைப் இருந்துச்சு, எந்த மாதிரி ரிவ்யூ வந்துச்சு, அது எல்லாமே ஆல்மோஸ்ட் உண்மை தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிலேட் ஆகிற படம். அந்த ஸ்டூடெண்ட்டாக நம்மளும் யோசிப்போம்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பாடம். அந்த பேரண்ட்ஸை வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து நம்மளோட டீச்சர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க எதுக்காக நம்மளை திட்டுவாங்க, அந்த மாதிரி ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட்லேயே வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஒன் லைனில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், நல்ல மார்க் வாங்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம பிரதீப் சார். ஸோ அவங்க வந்து நல்லா டாப்பில் நல்லா அழகாக படித்து இது பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டினாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவா. ஸோ எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேட் போடுதான். எஸ். ஸோ அப்போ தான் அந்த பையனோட மைண்ட் செட்டே மாறிடுது. இவ்வளோ நாள் ரொம்ப நல்லதாக படித்து நல்லா எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்த பையன் வந்து அப்போவும் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பேட் தான் பிடிக்குதுன்னா அப்போ நம்ம பேடாகவே மாறிடணும்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சைடில் தூக்கி வச்சுட்டு அவங்க வெறும் பேட் பாய்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அந்த இதுல இருந்து தான் படம் டைட்டிலே ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே அது வந்து சித்து அவங்க அவங்களும் வராங்க. ஸோ அவங்க வந்து தான் அந்த அவங்களோட பேரும் அவங்களோட ஃபுல் கேரக்டரே மாற்றி விட்டுருந்தாங்க அந்த டிராகன்ங்கிறதுல நெகட்டிவ் ஷேட்ஸை வச்சு. ஸோ அதில் தான் படம் இன்னும் ஃபாஸ்ட்டாக சூப்பராக போகுது. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஆஸ் அ ஃப்ரெண்டாக சித்து அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கைடாக எல்லாமே எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்பவே பாராட்ட வேண்டியது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவாக நடித்தது நம்ம பிரதீப் சாருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஜார்ஜ் மரியான் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க நம்ம ஆல்ரெடி கைதி லீவ் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப இன்டென்ஸாக இதில் வந்து அந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருந்த நம்மளுக்கே அந்த அழுவு வந்துடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆஸ் எ பேரண்டா எப்படி எந்த அளவுக்கு நம்ம ஹர்ட்டா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை வந்து இதாயிடக்கூடாதுங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எண்டு வரைக்குமே அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஆக்கி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பிரின்சிபலாக நம்ம மிஸ்கின் சார் வந்திருந்தாங்க. அவங்க வந்து காலேஜில் ஃபுல்லாக
இவங்க என்ன நெகட்டிவ் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் வெளியே போயிடுவாங்க, காலேஜ் விட்டு பிரதீப் சாரை இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்புல என்ன இருக்கு அப்படி ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து இல்ல படிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதே மாதிரி தான் அந்த காலேஜ் டைம்ல அவங்க அனுப்பவங்க மேம மீட் பண்ணி போயிட்டு இருப்போம், நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகிற மாதிரி ஒரு மਤਲਬ இது வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் மீட்டும் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்பவே பெரிய ட்விஸ்ட். அதை நீங்க படத்தை பார்த்து அதுக்கப்புறம் கைடோமெண்ட் எஸ் அதே டைம்ல இவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க லைஃப்ல இவங்க வரும்போதுன்னா இங்க இருந்து இன்னொரு பர்சனும் வருவாங்க. ஸோ அதுதான் காயிடுங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த 3 ட்ரையாங்கல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ் ஏ பேரண்டாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் ஓகே நம்ம பையன் வந்து வெளியே போய் வேலை பார்ப்போம், பைசா கொண்டு வருவாங்க. அதே விஷயம் நடக்கும் பிரதீப் சார் அவரோட லைஃப்லையும். ஸோ ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கங்கிறது அதை பார்க்கும் போச்சுலேயே வந்து நம்மளுக்கு இதெல்லாம் மਤਲਬ எப்படி என்ன சொல்லுவாங்க பாசிபிள் அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கும் போல லைஃப்ல அஸ்வின் சார் லைஃப்ல அந்த மாதிரி தான் அந்த கதை இருந்துச்சு. ஸோ நல்லா ரிலேட் ஆயிடுச்சு. அதில் தான் அவங்க வேலைக்கு போகும்போதுல கௌதம் சார் அவங்க வராங்க ஆஸ் அன் ஆஃபீஸில் அந்த பிபியா. ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பிரதீப் சாருக்கு, நிறைய விஷயத்த கைட் பண்ணி அவங்கள ஓரளவுக்கு மேலே கொண்டு வராங்க ஒரு பொசிஷனில். பட் இது எல்லாமே லாஸ்ட்டில் அது உடஞ்சிருது. ஸோ அதுதான் எதுக்கு என்ன ரீசனுங்கிறது நீங்கள் படம் பாருங்க, அதை நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஆக்டர்னு சொல்லி நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்லுவோம், எல்லாமே இம்பார்ட்டண்டான ஆக்டர் தான், எல்லாத்துக்குமே ரோல் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் கதையில் வந்து எதுவுமே எப்படி இல்லைக்கி இது வேண்டாம் இது எதுக்கு பண்ணாங்கிற மாதிரி இருக்காது. அண்ட் அப்புறம் இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும் நம்மளோட பிரதீப் சாரோட ஆக்டிங். ஸோ வேற லெவலில் லவ் டுடேல வந்து நம்ம அந்த எனர்ஜி பார்த்துருப்போம், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் என்ன மாதிரி இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் டான் 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 டூ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு அவங்களோட இது மட்டுமே இன்புட் தான் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன தேவையோ நம்மளுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. அதுமே அவங்களோட ஸ்டைலுமே நிறைய சூப்பராக இருக்குது. அந்த சிகரெட்லாம் குடிக்கிறதுலாம் வேற லெவலில் இருந்துச்சு. அதனால ஒரு ப்ராப்ளம் இவங்க வேற உட்காந்து இருந்து அந்த பெண்ணை வச்சு இப்படி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது காமெடி. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மியூசிக். ஸோ மியூசிக் வந்து டைட்டில் போடும்போதுலேயே இருக்கட்டும், நம்ம ஹீரோ என்ட்ரி அந்த நாங்கள் சொல்ல அந்த சிகரெட் வச்சு அவங்க இது பண்ணுற மாதிரி அதில் ஒரு மியூசிக் வரும். ஸோ அது எல்லாமே வேற லவ் சாங்காக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே லியோன் ஜோன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பாட்டு ஒரு வேரியேஷன். ஸோ இந்த படத்துல எந்த பாட்டுமே நம்ம பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. எல்லா பாட்டுமே ஒரு விதத்துல ஒவ்வொரு இது இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமோட ஃபேவரட் வந்து எனக்கு எஸ் எனக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிம்பு சார் நல்ல பேர் அதை பாடியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலான ஒரு சாங். அது விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வலித்துணியை வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீலு. ஸோ டைரக்டர் வந்து அசோக் மாரிமுத்து சார். இது அப்படின்ற செகண்ட் படம் தான், பட் பார்த்தா அப்படி தெரியாது. ஏன்னா அவங்க இன்டர்வியூவில் நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாம் பிடிச்சிருக்கும். பட் எல்லாம் நினைப்பாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க எப்படி அது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஈச் அண்ட் எவ்ரி கதை, அது எல்லா கேரக்டர் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், டைலாக் ரைட்டிங், நிறைய விஷுவலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஒரு பெரிய பெரிய ஆக்டர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே கௌதம் சாருக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் சூப்பராகவே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம் இந்த இயரில். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.